నీలో ఉన్నటువంటి యొక్క ఉత్తమమైనటువంటి భావములను, కొన్ని విధమైనటువంటి ఇచ్ఛాశక్తిని, ఉత్సాహ శక్తిని, ధైర్య సాహసములతో కూడినటువంటి యొక్క ఆత్మశక్తిని నీవు సమాజంలో ప్రవేశపెట్టి ఈ యొక్క వయసునందే నీవు సార్థకంగా ఉంచుకునేటువంటి ప్రయత్నానికి పూనుకోవాలి. உங்களுக்குள் அடங்கியுள்ள சிறந்த கருத்துக்களை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். இந்த இளம் வயதில் உங்களுக்குள் இருக்கும் உற்சாகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்குள் இருக்கும் ஆத்மா அல்லது சுயத்தின் சிறப்பு இயல்பான தைரியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வழியில் இந்த விஷயங்களை உங்களை சுற்றியுள்ள சமூகத்தில் நுழைய செய்ய வேண்டும். ఈ వయసునందు మనం ఇంద్రియ నిగ్రహం చేయలేకుండా పోయినా వృద్ధాప్యములో దానికి మనం వశులైపోయి మనము అనేక రకములైనటువంటి కష్ట నష్టములకు గురి కావాల్సి వస్తుంది. இந்த இளம் வயதில் புலன்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் வயதாகும் போது உங்கள் புலன்களால் கட்டுப்படுத்தப்படுவீர்கள். மேலும் శారీర మానసిక ఆధ్యాత్మిక శక్తులు పుష్టిగా ఉండేటువంటి ఈ సమయం నందే నీవు ఈ సత్ప్రవర్తనానికి, ఈ సత్ప్రయత్నానికి నీవు పూనుకొనుకున్నా నీవు వృద్ధాప్యము లోపల నీవు పరాధీనుడై అనేక విధములైనటువంటి యొక్క చిక్కులకు కూడా నువ్వు గురి కావాల్సి వస్తుంది. நீங்கள் பல சிரமங்களுக்கு ஆளாக நேரிடும். உங்கள் உடல் வலுவாக இருக்கும்போது, உங்கள் மனம் வலுவாக இருக்கும்போது, உங்கள் ஆவி வலுவாக இருக்கும்போது, இந்த வயதில் இந்த நல்ல மற்றும் தேவையான விஷயங்களை செய்ய நீங்கள் முன்வரவில்லை என்றால் நீங்கள் வயதாகும்போது அவற்றை கட்டுப்படுத்த முடியாது. அவை உங்களை கட்டுப்படுத்தும். நீங்கள் இந்த விஷயங்களுக்கு அடிமையாகி விடுவீர்கள். நீங்கள் வேறு யாரையாவது சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். మన యొక్క జీవితమునకు అంతయు కూడా కాలమే ప్రధానము, కాలమే ఆధారం. நம் வாழ்நாள் முழுவதும் நேரம் முக்கியமானது. உண்மையில் முழு வாழ்க்கைக்கும் நேரம்தான் பொறுப்பு.